Modi is a great man. That he loves Trump. Now, I don't know if the word love, I don't want you to take that any different. I don't want to destroy his political career, okay? I don't want to destroy his political career, okay? இந்த வெப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தற்சமயம் ரிலீஸ் பண்ண பிற்பாடு அதில் வந்து நிறைய புகைப்படங்கள் வந்த பிற்பாடு அதில் பிரதமர் மோடியுடைய பேர் அரசல் புரசலாக ஒரு உண்மையோ பொய்யோ இல்லை ரூமரோ அந்த பேர் வந்து அடிப்பட்ட பிற்பாடு வந்து மோடியும் ட்ரம்ப்பும் ஃபோனில் பேசினாங்க. 50%லேருந்து இறக்குமதி வரியை 18%ஆக ட்ரம்ப் அவர்கள் வந்து குறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க ஆரவாரம் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையே வந்து அவன் 50% உயர்த்தினான். எதுலேருந்து உயர்த்தினா 10%லேருந்து இறக்குமதி வரியை 50% உயர்த்திட்டு இப்போ 18% அப்படின்னு சொல்கிறான். ஏன் அவன் டிமாண்ட் பண்ணுறது என்னென்னா, ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெயை நீ இறக்குமதி பண்ணக்கூடாது, எங்ககிட்ட வந்து ஆயில் இருக்குது, எங்ககிட்ட வெனிசுலா நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம், அந்த வெனிசுலா எண்ணெயை வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த 18% வரி விலக்கை அவன் கொடுத்துருக்கான். உண்மையிலே ஏற்கனவே 10% இருந்துச்சு, அந்த 10% 50% மாற்றி இப்போ 18% கொடுக்குறோன்றான். அதுக்கும் நம்ம ஆளுங்க வந்து தலையாட்டுறாங்க. உண்மையிலேயே வந்து ரஷ்யாவுடன நட்பு முறிக்கப்படுமா? ரஷ்யாவுடன் நட்பு என்றது வந்து காலங்காலமான ஒரு நட்பு தான் ரஷ்யாவுடனான நட்பு. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இந்த நரேந்திர மோடி அவர்கள் பேர் அடிப்பன்ற இந்த பட்சத்தில் வந்து தனிநபர்களுடைய பிரச்சனைக்காக நம்ம இவ்வளோ காலகாலமாக நட்புடன் இருக்க நாட்டுடைய நட்பை நம்ம வந்து முடிச்சுக்கணுமா? இந்த மக்கள்கிட்ட வந்து எந்த ஒரு கருத்தும் கேட்க மாட்டாங்களா? இவங்களே எல்லாத்தையும் முடிவும் எடுத்துப்பாங்களா?